ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியை வச்சு செய்யக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி தான். இது தேங்காய் பால் சேர்த்து ஒரு கருப்பு கவுனி அரிசியை வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து நைட் ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊறி இருக்குங்க. இந்த அரிசி வந்து பொதுவாகவே ரொம்ப ஹார்டான அரிசியாக இருக்கிறதுனால இதை நல்லா குக்கரில் ஒரு 6 to 7 விசில் வச்சுடுங்க. ஸோ அந்தளவுக்கு வச்சா தான் நம்ம ஓரளவுக்கு சாஃப்ட்னஸாக ஃபீல் ஆகும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு லைட்டாக மசிச்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டிங்காக இருக்கும். ஸோ அரிசியோட தன்மை தான் எப்படி இருக்குமே தவிர அதனுடைய நன்மைகள்லாம் கேட்டோன்னா அப்படி இருக்குங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் தான் இந்த அரிசியை பயன்படுத்தினாங்களாம். மற்ற நம்மளுடைய சாதாரண மக்களுக்கு சில நாடுகளில் இந்த அரிசிக்கு சாப்பிடக்கூடாதுன்ற தடையெல்லாம் இருந்ததாக நான் நிறைய விஷயங்கள் ஸ்டோரிஸ்லலாம் பார்த்தேன். ஸோ கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இது நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால சாப்பிட்றாங்க. ஸோ குக்கரில் ஒரு 7 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 பூண்டு பல் தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளாஸ் அளவு தேங்காய் பாலுங்க. தேங்காவை நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் பால் அப்படியே சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் மிக்ஸ் கொடுத்தா போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் வச்சு கடிச்சிட்டே சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இல்லாட்டி ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த மாதிரிலாம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதனுடைய நன்மைகள் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் யூடியூப்லேயும் கூகுள்லேயும் இருக்குது. சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ், அதுக்கப்புறம் வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸும் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். தேங்க்ஸ்.